எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 11 டிசம்பர் 2020, 12 டிசம்பர் 2020, 13 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். முதல் கேள்வி, 2020ஆம் ஆண்டின் சிறந்த நபர்களாக டைம் இதழ் தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார்? டைம் இதழில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் யாவர்? இதுக்கு சரியான விடை ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார், கமலா ஹாரிஸ் அவர்கள் அமெரிக்க துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, அமெரிக்க சிபிசி அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய அமெரிக்கர் யார்? அமெரிக்க சிபிசி அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய அமெரிக்கர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பரிமளா ஜெயபால். அடுத்தது, அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா 2024ஆம் ஆண்டு நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பி வைக்கும் திட்டத்தின் பெயர் என்ன? நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பி வைக்கும் திட்டத்தின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆர்டெமிஸ் நிலவில் தரையிறங்கும் திட்டம். ஆர்டெமிஸ் நிலவில் தரையிறங்கும் திட்டத்தின் கீழ் நிலவுக்கு செல்வதற்கான எத்தனை விண்வெளி வீரர்கள் அடங்கிய குழுவை நாசா தேர்வு செய்தது? ஆர்டெமிஸ் நிலவில் தரையிறங்கும் திட்டத்தின் கீழ் நிலவுக்கு செல்வதற்கான எத்தனை விண்வெளி வீரர்கள் அடங்கிய குழுவை நாசா தேர்வு செய்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 18 வீரர்கள். இந்த 18 வீரர்கள் பார்த்தீங்கன்னா ராஜா ஜான் வர்புதூர் சாரி என்பவர் இந்திய அமெரிக்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீதி 17 பேர் யார் யாரு? ஸ்டெஃபானி வில்சன், கிறிஸ்டினா கோச், விக்டர் கலோவர், ஜோசப் அகாபா, கேலா பாரன், மேத்யூ டொமினிக், வாரன் ஹோபர்க், ஜானி கிம், ஹெஜல் லின்கிரேன், நிக்கோல் ஏ மான், ஏன் மெக்லேன், ஜெசிகா மெர், ஜாஸ்மின் மொஹம்பெலி, கேட் ரூபின்ஸ், ஃப்ராங்க் ரூபியோ, ஸ்காட் டிங்கிள், ஜெசிகா வாட்கின்ஸ் ஆகிய மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 விண்வெளி வீரர்கள் இந்த நிலவில் தரையிறங்கும் திட்டத்தின் கீழ் நிலவுக்கு செல்வதற்கான 18 விண்வெளி வீரர்கள் அடங்கிய குழு ஆகும். அதுல பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஜான் வர்புதூர் சாரி. அடுத்தது, எந்த இரு நாடுகளிடையே நட்புறவை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் 13 டிசம்பர் 2020ஆம் தேதி கையெழுத்தானது? எந்த இரு நாடுகளிடையே நட்புறவை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் 13 டிசம்பர் 2020ஆம் தேதி கையெழுத்தானது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இஸ்ரேல் மற்றும் பூட்டான். அடுத்தது, கானா நாட்டின் புதிய அதிபராக நானா அகுபோ எத்தனையாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? கானா நாட்டின் புதிய அதிபராக நானா அகுபோ எத்தனாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இதுக்கு சரியான விடை 2வது முறையாக. அடுத்தது, பைசர் மற்றும் பயோஎன்டெக் நிறுவனத்தின் கரோனா தடுப்பூசியை பயன்படுத்த சவுதி அரேபியா எப்போது ஒப்புதல் அளித்தது? சரியான விடை 10 டிசம்பர் 2020. அதாவது இந்த தடுப்பூசி பார்த்தீங்கன்னா இந்த பைசர் மற்றும் பயோஎன்டெக் நிறுவனம் தயாரித்த கரோனா தடுப்பூசி அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம். இந்த தடுப்பூசியை முதல் முறையா இங்கிலாந்து நாடு அனுமதித்தது. சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா 10 டிசம்பர் 2020ஆம் தேதி ஒப்புதல் வழங்கியது. ஏற்கனவே பஹ்ரைன் நாடு பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசியை பயன்படுத்த அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, 2020ஆம் ஆண்டில் இந்தியர்கள் கூகுளில் அதிகம் தேடிய வார்த்தை எது? 2020ஆம் ஆண்டில் இந்தியர்கள் கூகுளில் அதிகம் தேடிய வார்த்தை எது? இதுக்கு சரியான விடை ஐபிஎல். அதாவது இந்த வருடத்துல கரோனா என்ற வார்த்தை மிகவும் பிரபலமாக இருந்தாலும் இந்தியர்கள் அதிகம் தேடின வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல். அடுத்தது, உத்திரமேரூரில் எத்தனை ஆண்டுகள் பழமையான குளம்பேஸ்வரர் கோவிலில் தங்க புதையல் கண்டெடுக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 500 ஆண்டுகள். அடுத்தது, 27 மாநிலங்களுக்கு மூலதன செலவினங்களுக்காக
எத்தனை கோடி ரூபாய் வழங்க மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியது? இதுக்கு சரியான விடை 9879.61 கோடி ரூபாய். அடுத்தது, கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினை எத்தனை நிமிடங்களில் கண்டறிகிற உமிழ்நீர் அடிப்படையிலான ஸ்மார்ட் போன் பரிசோதனையை அமெரிக்காவில் உள்ள துலேன் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர்? கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினை எத்தனை நிமிடங்களில் கண்டறிகிற உமிழ்நீர் அடிப்படையிலான ஸ்மார்ட் போன் பரிசோதனையை அமெரிக்காவில் உள்ள துலேன் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர்? இதுக்கு சரியான விடை 15 நிமிடங்கள். அடுத்தது, உலகம் முழுவதும் 1990ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் எத்தனை பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர்? இது சரியான விடை ஆப்ஷன் டி 2658 பத்திரிகையாளர்கள். அடுத்தது 13வது கேள்வி, சமீபத்தில் காலமான விம்பிள்டன் முன்னாள் சாம்பியன் அலெக்ஸ் அல்மிடோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான விம்பிள்டன் முன்னாள் சாம்பியன் அலெக்ஸ் அல்மிடோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அடுத்தது, 2020ஆம் ஆண்டுக்கான ராமானுஜன் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? 2020ஆம் ஆண்டுக்கான ராமானுஜன் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி கரோலினா அரோஜா. கரோலினா அரோஜா. அதாவது பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனீரோ நகரில் உள்ள IMBA கணித மையத்தைச் சேர்ந்த டாக்டர் கரோலினா அரோஜோவுக்கு இந்த ஆண்டுக்கான, அதாவது 2020ஆம் ஆண்டுக்கான ராமானுஜன் பரிசு காணொலி காட்சி மூலம் டிசம்பர் 9ஆம் தேதி வழங்கப்பட்டது. இயற்கணித வடிவியலில் சிறப்பான பணியாற்றியதற்காக கரோலினா அரோஜோவுக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, இனி வருவது முக்கிய நிகழ்வுகள் தகவல் வாயிலாக. 2000 முதல் 2019ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் பாம்பு கடித்து 12 லட்சம் பேர் பலியானதாக வாஷிங்டன் பல்கலைக்கழக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது. 17 மாநிலங்கள் மற்றும் 5 யூனியன் பிரதேசங்களுக்கான 5வது தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் 12 டிசம்பர் 2020ஆம் தேதி வெளியிட்டார். அடுத்தது, நமது நாட்டை பாருங்கள் வரிசையின் கீழ் தொடர் இணைய கருத்தரங்குகளை நடத்தி வரும் மத்திய சுற்றுலா அமைச்சகம் இந்தியாவில் பறவை வளர்ப்பு எனும் தலைப்பிலான இணைய கருத்தரங்கை 12 டிசம்பர் 2020ஆம் தேதி நடத்தியது. அடுத்தது, அறிவியல் தொழில்நுட்பத்துறை CII இந்தியா போர்ச்சுகல் தொழில்நுட்ப மாநாடு 7 டிசம்பர் 2020ஆம் தேதி முதல் 9 டிசம்பர் 2020ஆம் தேதி வரை நடைபெற்றது. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக தயாரிக்கப்பட்ட mRNA தடுப்பூசியை மனிதர்களிடம் முதல் மற்றும் 2ஆம் கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ள இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதாவது இந்த தடுப்பூசியை புனேவில் உள்ள ஜெனோவா நிறுவனம் HGCO19 என்ற mRNA தடுப்பூசியை தயாரித்தது. அடுத்தது, இந்திய ரயில்வே மருத்துவமனை மேலாண்மை தகவல் அமைப்பு சோதனை திட்டத்தை தெற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. ரயில்வே ஊழியர்களின் நலனுக்காக மற்றொரு தகவல் தொழில்நுட்ப நடவடிக்கையாக மருத்துவமனை மேலாண்மை தகவல் அமைப்பை இந்திய ரயில்வே தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தை ரயில்வே வாரிய சுகாதார சேவைகள் தலைமை இயக்குனர் டாக்டர் PP நந்தா 11 டிசம்பர் 2020ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். நீதிமன்றங்கள் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 2927 நீதிமன்ற வளாகங்கள் அதிவேக பரந்த பகுதி நெட்வொர்க் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது 11 டிசம்பர் 2020, 12 டிசம்பர் 2020 மற்றும் 13 டிசம்பர் 2020 ஆகிய 3 நாட்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 11, 12 மற்றும் 13 டிசம்பர் 2020 நாளுக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.